சிம்சோன் என்கிற ஒரு வீரன் அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றல் அளியும். பெலிஸ்தியர் மீது ஒரே ஒரு முறை தாக்கி வஞ்சம் தீர்க்க எனக்கு அனுமதியை தாரும் என்று கேட்கிறான், வல்லமையை தாரும் என்று கேட்கிறான். இதோ ஒரு பலவீனத்தினால் இந்த சிம்சோன் தன்னுடைய வல்லமை இழக்கிறான். தெலீலா என்கிற அந்த பெண் சூழ்ச்சி செய்து அவனுடைய வல்லமை இழக்கச் செய்யும்படியாக செய்து விடுகிறாள். சில நேரங்களில் நாமும் கூட, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் வலிமை இழந்து விடுகிறோம். நம்முடைய பலவீனங்கள் வெளியே தெளிந்து விடுகிறது. நாம் தவறுகளில் விழுந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடைந்து அவரிடத்தில் உருக்கத்தோடு வேண்டுகிற போது இரட்டிப்பான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், வல்லமையை நமக்கு தருகிறார். ஆண்டவரை நோக்கி, என் தலைவரே, ஆண்டவரே, இந்த முறை மட்டும் எனக்கு அந்த வல்லமையை தாரும் என்று அவன் கேட்டதனால் ஆண்டவர் அத்தகைய வல்லமையை அவனுக்கு தருகிறார். நாமும் கூட ஒரு சாத்தானை வீழ்த்த, நம் வாழ்வில் வருகிற சோதனைகளிலிருந்து நாம் மீண்டு எழ ஆண்டவரிடத்தில் வல்லமையை வேண்ட வேண்டும். ஆண்டவரிடத்தில் செபிக்க வேண்டும், நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் சரணாகதியாக வேண்டும். அப்பொழுது நமக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் நமக்கு வல்லமையை தருவார், ஆற்றலை தருவார். அதன் மூலமாக சாத்தானையும் சோதனையையும் நமக்கு வருகிற தீமைகளையும் நாம் எதிர்கொண்டு வீழ்த்த முடியும்.